ஒருத்தன் நான் மனசை அடக்குறேன் இது என்ன பெரிய காரியம்ட்டு போனானா காட்டுல போய் உட்காந்தான். இங்க வீட்டுல உட்காந்தா எல்லாரும் வந்து போயிட்டு இருப்பாங்க, பெரிய தொந்தரவா இருக்கும். காட்டுக்கு போய் உட்காந்து நான் மனசை அடக்குறேன்ட்டு உட்காந்துருக்கான். ஒரு தனி மரத்தடியில போய் உட்காந்தான் மனசை அடக்குறேன். அங்க போனா எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு நடன பள்ளிக்கு போயிட்டு இருக்கு. ஒரு ஒத்தையடி பாதை, அங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஏதோ ஒன்று இருக்கு. அதுல தினம் பயிற்சிக்காக தினம் 8 மணி காலையில 8 மணிக்கு அந்த அந்த அம்மா போயிட்டு இருக்கு, நடன அம்மா அது. இவன் பார்த்தான், ஏதுடா இவ்வளவு தூரம் வந்து இங்கேயே நமக்கு மனசு கட்டுப்படுத்த கஷ்டமா இருக்குது, இந்த பொண்ணு போகுது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஒரு துணி எடுத்து கட்டிருப்பான் கண்ணை. துணி எடுத்து கண்ணை கட்டிருக்கான்ல, இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மனசை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு உட்காந்தான். மறுநாள் காலையில 8 மணிக்கு அது காலில் கட்டி இருக்கிற சதங்க ஜல்லு ஜல்லுன்னு சதம் கேட்டுதான். காது வழியா உள்ள வந்தது. ஒரு காலையை ஒரு துணியை போட்டு கட்டிவிட்டான். இனிமே ஒன்றும் கவலை இல்லைன்னு. மறுநாள் காலையில 8 மணிக்கு அது தலையில வச்சிருக்கிற பூ வாசம் அடிச்சிருக்கு லேசா. ஏதோ மூப்பும் தொந்தரவு பண்ணுதுன்னு அதையும் கட்டிவிட்டான். கண்ணு இதுல இது என்ன பெரிய மனசை அடக்கிறது பெரிய காரியம். கண்ணு அதை கட்டேசி எல்லாத்தையும் கட்டிவிட்டு இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உட்காந்தான். மறுநாள் காலையில 8 மணிக்கு, சரியா 8 மணிக்கு அவன் மனசு நினைச்சுதான் நேரம் அவ போயிட்டு இருப்பா அப்படின்னு. அதை எந்த துணியால கட்டுறது? அதுக்குதான் ஆன்மீகம். மனசை வந்து அதை புரிந்து கொள்ளுங்கிறது அதான். மனசு இப்படி பொட்டதங்கிறது புரிஞ்சுக்கோ, அதை அடக்க நினைக்காதே. அதை அடக்க நினைத்தால் அது அலையும், அழிய நினைத்தால் அது அடங்கும். அதனால மனசு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க.